தான் அவன் தயாரா இருக்கிறான். ஓ பொண்ணு முடியல நீ நான் இல்லைங்க என் ஃப்ரெண்ட் அவன் பண்ணிங்க முதல்ல வச்சது கனிமொழி அது எடுத்து விட்டா இரண்டாவது வச்சது இந்த மாதிரி தெரியுமா முட்டமொழி இதுல இப்ப இருப்பது இரண்டு கருவை ஒண்ணு மஞ்சள் கருவை ஒண்ணு வெள்ளை கருவை இரண்டு கருவை ஒன்று சேர்ந்தால் ஒரு உயிர் உண்டாகும் ஆனால் அவன் வருஷமே அடிவதுண்டா இது உள்ளே இருக்குது ஆமா இது ரெண்டும் ஒன்னா சேரல உலமுட்டா யார் ஐயோ ஓலையா போடு அப்படியா வைக்கிற நேரத்துல மந்திரம் சொல்ற நேரத்துல மந்திரம் கத்துக்கிட்ட வருது நான் உயிரோட வாழ்ந்தோம் ஏண்டா ஏதோ கேள்வி உங்க நன்மைக்கு தான் நான் போனேன் வேற ஒன்றும் இல்லை போன வாரம் நான் வைக்க போறோம் முட்டைமொழி வைக்க போறோம் இவங்க என்ன பண்ண போறாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவளுக்கு கை கட்டியே அவன் என்ன பண்ணாங்க தெரியுமா 9 மணிக்கு நாடகம் விட்ட பிறகு 6 மணி தான் நாடகத்தை விட்டோம் 9 மணி வரைக்கும் கட்டணம் இல்லையா அவங்க வந்து உட்காந்துக்கிறான் எல்லாம் போயிட்டாங்க இன்னும் மூட்டி உட்காந்துக்கிறான்னு பார்த்தா கை கட்டாங்க நான் என்ன பண்ண முடியாது உன் கையை கட்டாதான் இருந்தா அவனு போயிருப்பான் கை கட்ட பண்ணி 9 மணி வரைக்கும் உட்காந்துக்கிறான் அந்த அளவுக்கு ஆளாக கூடாது இப்பதான் சொன்ன அப்புறம் கோத்து அந்த கனிமொழிய எப்படி எடுத்த வாயை எடுத்த இப்ப இரண்டாவது வைக்கிறது இந்த கருமொழி உன்னுடைய கையால எடுக்கூடாது உன்னுடைய வாயால தான் பொட்டதான் வச்சுது இங்க வச்ச பொட்டை யாரு ஆண் கோழி வைக்காது இங்க வச்ச பொட்டை யாரு தெரிஞ்சது பொட்டை இல்லையா நீ ஒரு பொட்டை ஐயா
நம்ம வைக்கிற மூடியெல்லாம் இவன் ஒண்ணு எடுத்துக்கொண்டே இருக்கிறான். சாதாரணப்பட்டவன் இல்லை, இவனுக்கு ஒரு மவுத்து இருக்குது. அவங்களை வாழ்க்கை இருக்கிறா யாரா ஏழரை கோடி முதல் எடுக்க சொல்லலாம். அது அடுத்தது நெத்திரன் தோ வர இது உலக்க தகுடு எடுத்துட்டு வந்தீங்க. இது உலக்க உன் கையில இருப்பது உழைக்க. உழைக்க என்ன கேட்டு வர? இது உழைக்க அப்படின்னு சொல்லி வருங்க. இந்த உலக்க நெருமோடியா வைக்க போறேன். ஆமா. இது என்ன இது? பட்டு போனமா ஆனா இதை வச்சுட்டு உழைக்க மாடி இதை எடுக்கின்றானா இதை பார்க்கலாம். சுத்தமா அழிஞ்சு போகணும்டா. இந்த மாதிரி சிரிக்காத. நெருமோடி வைக்க போறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியா? குளிச்சுட்டு வரீங்க. ஆத்துல தண்ணி போய் குளிச்சுட்டு வர. சரி எடுத்து வா. முதல்ல வச்சது கரிமொழி, உன்னுடைய வாயில எடுத்த. இரண்டாவது வச்சது கருமொழி, அது உன்னுடைய வாயில எடுத்த. மூன்றாவது வச்சது நெடுமொழி, உன்னுடைய கையில எடுக்கக்கூடாது, உன்னுடைய காலால தான் எடுக்கணும். ஆமா, அதாவது நெடுமொழி என்றால் ஈஸ்வரன் கடவுளுக்குரிய திருக்குறள் நமஸ்காரம். இது பார்க்கும்போது லட்சணமா தெரியும். அதே போல ஒரு மனிதன் எப்படி பிறந்தாலும் இப்போ பச்சை பச்சை என்னைக்கு போகிறோம் யாரும் தெரியாது. அது பட்டு போச்சுன்னா யாரும் என்னைக்கு போக தெரியாது. அதே போல இது ஒரு பட்டு போன மரம். இந்த பட்டு போன மரத்தை வைத்திருக்கிறீர்கள். உன்னுடைய காலால இது எப்படி தெரியுமா? எப்படி
அட்ரஸ் வேற பண்ணி அருணாட்சி டேய் நீ பேசவே கூடாது. முதல்ல கனிமொழி வச்சோம், மழை எடுத்தா, கருமொழி வச்சோம், மழை எடுத்தா, நெடுமொழி வச்சோம், கலர் எடுத்தா. இப்ப விட்டு போற மொழி பாரு. ஒரு நிமிஷம் சொல்லுறேன் வாழ மாட்டோம். வாழ மாட்டோம். இது பச்சை மொழி இருக்கிற மொழியும் நான் வச்சுட்டேன். இந்த பச்சை மொழி மட்டும் நான் வைக்க மாட்டேன். என் குடும்பம் இப்பதான் பச்சை பச்சுன்னு இருக்குது. நான் வைக்க மாட்டேன். நீ வச்சா இந்த பச்சை நான் போகும். அது ஊம்பிடியும். அதுக்கே அப்படியா? பச்சை மொழி வைக்க போறேன். நான் பேர் சொன்னேன். நான் வீட்டுக்கு தூருங்க, நான் வைக்க மாட்டேன். பச்சை மொழிய எப்படி எடுக்கணும்னு பாக்குறேன் நான் சொல்றேன். ஜோயம் நோயம் நெடுமொழி வச்சோம். அது உன்னுடைய காலால எடுத்த. இப்ப வச்சு இந்த பச்சை மொழி இந்த பச்சை மொழி எப்படி எடுக்கணும்? எப்படி? உன்னுடைய கையால எடுக்கக்கூடாது, உன்னுடைய காலால எடுக்கக்கூடாது. மார்போடு மார்பாக கட்டி பிடிச்சு எடுக்க வேண்டும். என் தாய் பச்சைவாழை அப்படியே மொழி வச்சிருக்கிறீர்கள். ஆமா, அதாவது என் தாயை கட்டி பிடிச்சு எடுக்கிறது. சின்ன குழந்தைங்களா தாயை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கலாம். இந்த பிள்ளைங்க இப்ப போய் தாயை கட்டி பிடிக்க அவங்களுக்கு கோபம் வரும். ஆமா, ஒரு பெண்ணாக சொல்லியிருந்தாங்க. ஒரு கை மட்டும் சும்மா இருப்பாங்க. அவனை வெட்டுறா, கொலை பண்றா, ஜெயில போடுறா, தூக்குல போடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் ஒரு பிள்ளையை பார்க்கும்போது ஆசைப்படுமா, கோபம் வருமா? சின்ன பையன் தான் பாசம் வரும். நீ இங்க எப்படி குழந்தை கிடையாது, எப்படி பாசம் வரும்? நீ நாசமா தான் அது அது நான் நாசமாக போகணும். பாப்போமே. நீங்க நாசமா நாய் ஒரு நடக்காது.
ஏங்க, ஏய், என்ன ஆச்சரியமா இருக்குது? ஆச்சரியமா இருக்கா? ஆச்சரியமா இருக்குது. நம்ம வைக்கிற நோயை ஒரு முறையா எடுத்துக்கிட்டே இருக்கிறா. எத்தனையோ பேர் வந்தாங்க, எடுக்க முடியாம அதை இழந்து கூட கிடக்குறாங்க. ஆனா இவங்கிட்ட என்னமோ ஒரு சக்தி இருக்கு.